இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியா வேதத்தில் சில வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியங்களை பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுவோமே, ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இவைகளில மூன்றுல அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். அதுல முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நாம் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. நாம் அந்நிய பாஷை பேசுறோம், தூதர் பாஷைகளை பேசினாலும் சரி, சொந்த பாஷைகளை பேசினாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது பாஷை பேசியும் அதுல பிரயோஜனம் கிடையாது. அதுல அன்பு இருக்கணும். நீங்க நம்ம ஒரு ஊழியக்காரர் இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அன்பு இல்லாதபடி ஊழியம் செய்கிறது அது வெறுமையா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிறது போல அப்படி என்று. நான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனங்களை தீர்க்கதரிசியா இருந்து அன்பு இல்லாதபடி ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தினாலும் அது வெறுமை என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ரகசியங்களை, தீர்க்க தரிசனங்களுடைய ரகசியங்களை நாம் சொன்னா கூட அதுல அன்பு இல்லைன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சகல அறிவுள்ளவனாக நான் இருந்தாலும், பெரிய அறிவால், நான் பெரிய படிப்பாளியா இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரியா கூட இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா உங்களுக்குள்ள அன்பு இல்லை என்று சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் அப்படித்தான் சொல்லு. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது சகோதரர்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதும் பொழுது அன்பு இல்லாதபடி இங்க எதை செய்தாலும் பிரயோஜனமற்றது என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அது அநேக காரியங்கள் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். சகல அறிவுள்ளவனா இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் எனக்குள்ள இருந்தாலும், விசுவாசத்துல உறுதியா நான் இருக்கிறவனாக இருந்தாலும் அதுல அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் என்று சொல்லலாம். நான் அன்னதானம் என்னுடைய செல்வத்திலா வித்து நான் அன்னதானம் போட்டாலும் அன்பு இல்லாதபடி இதை செய்தால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படும். சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தா கூட, என்னுடைய சரீரத்தை சுட்டடிக்க கொடுத்தா கூட அன்பு இல்லாதபடி ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அன்பு பாருங்க, சாந்தம், தயவும் உள்ளது. அன்பு சாந்தமும் தயவும் உள்ளதான். பாருங்க, நம்ம ஊழியக்காரர்களா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், நமக்குள்ள அன்பு காணப்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படி அழைக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கிக்கிற நாம் அன்புள்ளவர்களாய் காணும். அவருக்குள்ள எப்படி அன்பு இருந்ததோ, தன்னை காட்டி கொடுக்க போறது சிநேகிதரே என்று அழைக்கிறார். பாருங்க, அன்பு அவருக்குள். ஜனங்களை பார்த்ததும் ஒரு தாகம், அவர்களை பார்த்ததுமே ஒரு அன்பு அவருக்குள்ள வருது. அப்போ நமக்குள்ள எப்படி காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நமக்குள்ள அன்பு இருக்கிறதா? ஒவ்வொரு நம்ம பார்த்தோம்னா, அதாவது நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை என்னை நான் நேசிச்சாதான் என்ன செய்ய முடியும்? பிறரை நேசிக்க முடியும். என்னையவே நான் நேசிக்காதவனா இருந்தால் பிறரை எப்படி நான் நேசிக்க முடியும்? உன்னை நேசிப்பது போல, அதான் அன்பு. ஒருவேளை அநேக நேரங்கள்ல நம்மளே நம்ம நேசிக்கிறது கிடையாது. நம்ம சரீரத்தை குறித்து தான் ஒரு அக்கறையிட்ட தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்து, இந்த சரீரம், இந்த ஆலயம், நான் ஆண்டவர் தங்குகிற இந்த இடம் அன்புள்ளதா இருக்கணும். அத நம்ம பரிசுத்தமா பார்த்து கொள்ளணும். அப்ப அன்பு நமக்குள்ள வெளிப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, பாருங்க, அன்புக்கு பொறாமை இருக்காது, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாளாது, சிரமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இவ்வளவு காரியங்கள் அன்பு இருக்கிற மனிதனுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஊழியர் செய்கிறேன், நான் கிறிஸ்தவர்கள், இயேசுவை நான் என் சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எனக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க
சுவிசேஷம் சொல்லலாம், இல்ல ஒரு சோசியல் பணியில நீங்க ஈடுபடலாம். அங்க போய் நீங்க அன்பு இல்லாதபடி ஒன்று செய்ய முடியாது. இப்ப அன்னை தெரசா அம்மா இருக்காங்க, அவங்க இருந்தாங்க. அவங்க அந்த மக்களுக்குள்ள இருந்த அன்பு, ஒரு குஸ்தரோகியும் தொட்டு தூக்கக்கூடிய ஒரு அன்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த அன்பு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படியே ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை மற்றவங்களுக்கு என்னடா யாரை பார்த்தாலும் அன்பு அன்புன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அன்பு இல்லாதபடி ஒன்று செய்ய முடியாது. ஜனங்களை பார்த்தா ஒரு அன்பு வரணும். அவங்களுக்கு ஒரு அன்பு இருந்தா தான் நீங்க போய் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அது தாகம் இருக்கணும். அவங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அவர்களை குறித்ததான ஒரு கவலை நமக்குள்ள வரணும். அவங்க மேல பாசம் இருந்தாதான் நம்ம போய் அவங்க கிட்ட பேச முடியும். அப்ப மக்களை குறித்ததான ஒரு அன்பு, தேசத்தை குறித்ததான ஒரு அன்பு, ஒரு விசுவாசிகளை பருத்தான சகோதரர்களுக்குள்ள முதல்ல அன்பு இருக்கணும். கர்த்தருடைய ஊழியர்காரர்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும். அப்ப அன்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்த்துக்கணும். இந்த அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லுவார். இதெல்லாம் செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அதுல அன்பு காணப்படுது. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் இந்த நாள் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அன்பு பாருங்க. நீங்க ஒருவேளை யாருக்காவது ஒரு சின்ன காரியம் சிரிச்சிட்டு புனகையோட நீங்க எடுத்து அன்பா கொடுத்தீங்க, அன்பா கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா, அது எவ்வளவு இன்பமா இருக்கும் பாருங்க. சின்ன விஷயம்தான். ஒரு சின்ன பிள்ளைய நீங்க பாக்குறீங்க, ஒரு சின்ன பொறுமையோட அன்பா அப்படியே ஒரு கை கொடுத்தீங்கன்னா அது ஒரு அன்பு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முதலில் அன்பு இருக்க வேண்டும். வேதம் அருமையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அன்பு இல்லாதபடி ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பு என்பது மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் இந்த நாள் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த அன்பு எனக்குள்ள, என்னை நான் நேசிக்கணும், என்ன நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த அன்பு எனக்குள்ள இல்லைன்னா, ஆண்டவரே நேசிக்கக்கூடிய, பிறரை நேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளை பொழுதுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எவ்வளவு எங்களுக்கு கோபம் இருந்தாலும் சரி, ஆனா அந்த அன்பு எங்களுக்குள் வரும் பொழுது பிறரையும் ஆண்டவரே அவர்களை நேசிக்கத்தக்கதான அந்த கிருபையை வந்துவிடுமே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.